தமிழ்நாட்டு சிறப்பு பெறுகிறது கட்சியில நிறைய பேர் அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க. நம்ம நேரத்தையும் பேசியாச்சு. அதுவும் பெரிய பெரிய பொறுப்புல பெரிய பதவி இல்லை. நீங்கள் இதை பேசும் அளவிற்கு அது பெரிய விஷயம் இல்லை. வேற ஏதாவது என்ன கேட்கலாம் இல்ல, அதான் முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. திட்டம் எல்லாம் செயல்படுத்திருக்கு. இல்ல அறிவிச்சிருக்காங்க. இன்னும் செயல்படை கொடுத்து எந்தெந்த வகையில் யார் யார் பயனாளிகள் எல்லாம் கொடுத்து கண்டிப்பாக உடனடியாக அந்த திட்டம் போகணும். நேற்று இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மாநகராட்சியில நேற்று வந்து நம்மளுடைய இங்க இருக்கிற பிரைவேட் குப்பை இல்லம் வந்து ஆர்லாண்ட் அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே போன மாதம் வந்து நம்ம அவங்க குப்பைக்கு பதிலாக மணலை கொண்டு போய் கொட்டி ஒரு வழக்கு பிடிபட்டார்கள். நேற்று திரும்பவும் அது ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க நேற்று வழக்கு பதிவு செய்ய ஆணையாளர் தலைமையிலாக அனைவரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குப்பை அல்லாமல் அவங்க வந்து அதற்கு பதில் மணல் அள்ளிட்டு போய் இத்தனை டன்னு சொல்லி போய் அவங்க வந்து முறைகேடாக செஞ்சிருக்காங்க. இதை பல பல வருடங்களாக அவங்க பல மாதங்களாக செஞ்சுட்டே வந்திருக்காங்க. போன சில வாரங்களுக்கு முன்னால் 1000 டன்னுக்கு மேல இதே மாதிரி குப்பைக்கு பதிலாக மணல் அள்ளி போய் கொட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ நேற்றும் வந்து 2 லாரிகள் பிடிபட்டுள்ளது. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா குப்பைக்கு பதிலாக மணல் அள்ளிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க கணக்கு கட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிபட்டு அது மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இது போன்ற நிறுவனங்கள், ஏன்னா இது வந்து நேரடியாக பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற விஷயம். இதை போன்ற நிறுவனங்களை தான் கடந்த திமுக ஆட்சியில போற்றி பாதுகாத்து எல்லா மாநகராட்சிக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மதுரைக்கு தேவையான இந்த சுகாதாரத்துக்கு தேவையான அனைத்தையும் செய்யறதுக்கான முன்னெடுப்பு இருக்கு. நேற்று ஆணையார் தலைமையிலான குழுக்கள் அனுப்பி நேற்று ரிவ்யூ நடந்துச்சு. அதுலயும் இதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். நேற்று இரவும் அது மாதிரியான 2 லாரிகள் வந்து பிடிபட்டிருக்கு. ஸோ அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை. அரசு மருத்துவமனையில 10 மணிக்கு நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. போலியோ சொட்டம் வந்து நீங்க வரதுக்கு நேரம் ஆச்சுன்றதுனால இந்த எம்எல்ஏ வந்து இனாகிரேட் பண்ணி வச்சாரு. ஈவெண்ட் நடக்கிறப்ப உங்க கூட வந்தவங்க 20-30 பேர் வர்றாங்க. 6-7 பேர் போன்ல வந்து ஒவ்வொரு ஆங்கிள் தான் எடுக்கிறாங்க. லைவ் என்கிட்ட இருக்கு, ஃபுட்டேஜ் இருக்கு தெரியுங்களா? 7 பேர் ஒவ்வொரு ஆங்கிள் சுத்தி கட்சி நிர்வாகம் எந்த இடத்துலயும் யாருக்காகவும் நம்ம ப்ரோக்ராம் நிறுத்த சொல்லணும். எல்லா இடத்துலயும் ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எந்த ப்ரோக்ராம் நிறுத்த சொல்லல. எல்லா இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு இடமா வந்து இன்னைக்கு வந்து வேற நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு இடத்துலயும் பார்வையிட்டு வரும். 10 பேர் 15 பேர் வந்து ஒரு இடத்துல வந்து போன்ல எடுக்கிறதும் பொதுமக்களும் கலந்து எடுக்கிறதும் இது ஒரு இதனால யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. கண்டிப்பா தொந்தரவு இருக்கும் பட்சத்தில் நாங்க அதை நிறுத்திக்கணும். நிறைய மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்கு, பில்டிங் நிறைய இருக்கு, எக்யூப்மெண்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனா அதை பராமரிக்கிறதுக்கான மேன் பவர் கிடையாது. இங்கேயே பாத்தீங்கன்னாக்கா வந்து ஜிஹெச்ல வந்து நிறைய இஷ்யூ என்னன்னா, கண்டிப்பா மேன் பவர் இல்லை. பல வருடங்களாக செவிலியர்கள் வேலை கிடைக்கல, பற்றாக்குறை இருக்கு. மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு, இட பற்றாக்குறை இருக்கு. மதுரைக்கு ஜிஹெச்சுக்கு வந்து இட பற்றாக்குறை இருக்கு. நம்ம வந்து 2 இடம் கேட்டுக்கிட்டு அவங்க வந்து 10 வருஷமா 8 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. இது எக்ஸ்பான்ஷனுக்காக திட்டங்கள் இருக்கு, ஒன்றிய அரசு வந்து நிதி இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் இடம் கொடுக்காமல் பேசிட்டு இருக்காங்க. நேற்று கூட அந்த கூட்டத்துல நம்ம இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான இடத்தை வேணும்னு சொல்லி நம்ம ஒரு வாரத்துல முடிக்க சொல்லி பேசியிருக்கோம். இது எல்லாம் இருக்கு, சரி செய்யறதுக்கான வேலை. இங்கே கூட எலக்ட்ரிக்கல் பவர்ல நிறைய வந்து இதா இருக்குங்க சார். மெயின்டெனன்ஸ் இல்லாம வந்து நீங்க எல்லா இடத்துலயும் கட்டிடங்கள் இருக்கு, அதுக்கு தேவையான ஊழியர்கள். அரசு மருத்துவமனையில என்ன ப்ராப்ளம்னா, இது இவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்ட மருத்துவமனைகள் இருக்கு, வெறும் கட்டடங்களாக இருக்கு. அதுல ஊழியர்கள் இல்லாமல் வெறும் கட்டடங்களாக இருக்கு. ஸோ இதெல்லாம் சரி செய்யறதுக்கான வேலைகள் அந்த அமைச்சர்கள், அந்த துறையின் அமைச்சர் முழு வீச்சில் வேலை பார்த்து. குதிரை பேரம், ஒட்டக பேரம் இதெல்லாம் நடக்குது. ஆனா விரைவில் விஜய்க்கு அதிர்ச்சி ஒண்ணு காத்திருக்குன்னு ஆர்பிஎஃப்ஆர் பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது குதிரை பேரம், ஒட்டகை பேரம்னா வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அவங்களுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி இருக்காங்க. அதன் விளைவாகத்தான் ஒவ்வொருத்தரும் டெய்லி ரிசைன் பண்ணிட்டு. இன்னும் திமுக பல பேர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவரை திமுகலே வந்து இதற்கு மேல அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தினமும் ஒன்றாக சுத்தி இருக்கிற கூட்டணி கட்சி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கப்ப திமுக இருக்கிற பலரை அரசியல் எதிர்காலமே இருக்காது, பேசாம அரசியல் விட்டு ஒதுக்கிடலாமான்னு சொல்லி அங்கேயும் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதா எங்களுக்கு தகவல். அந்த குதிரை பேரம், ஒட்டக பேரம்லாம் எடப்பாடியும் ஸ்டாலின், உதயநிதியும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு அவர் ஆர்பி உதயகுமார் தெரியும். அவர்கிட்ட போய் நல்லா கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா அவர் அடுத்து கவுன்சில் எலெக்ஷனுக்கே கஷ்டமாயிடும். பொது வேட்பாளர் தகவல் வருது. யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க. நாங்க தான் சொல்லிட்டோமே, எல்லாரும் ஒன்றிணைய தயாராகி இருக்காங்க. திமுக அதிமுக எல்லாரும் 2 பேரும் கட்சியை இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை, திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை.
மொத்தமா சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் மொத்தமா பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்ல. அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் குடும்பத்தை காப்பாத்தினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாத்தி கொண்டா போதும்னு நினைச்சாங்க. அப்போ மொத்தமா பிஜேபியில நினைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க 2 கட்சியும் போயிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரா ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவருடைய இதில் யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கலாம். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள். நாங்கள் தனியாக நின்று தேர்தல் செஞ்சோம், எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சொல்லலாம். மக்கள் யாரை விரும்புறாங்க மக்களுக்கு தெரியும். யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கிறது. எல்லாரும் ஒன்றிணைந்தாலும் அதான் அவருடைய அப்பயாவது அவங்க எக்ஸ்போஸ் ஆகணும்.